எங்க தலை செய்யணும் பேய் மாதிரி காமிக்கிறேன். ஹலோ மை டியர் மக்களே, இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். என்ன வ்ளாக்னா ஷாப்பிங் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ அதுக்காக எங்கே போகிறோம்னா பாண்டிக்கு தான் கிளம்பிட்டோம். நல்லா வெயில். காலிலேருந்து 9 மணி போலான்னு பிளான் பண்ணது, இப்போ மணி 1 ஆயிடுச்சு. போவானா கேட்குறாங்களா? எப்படியும் போய் தான் ஆகணுமே, இன்றைக்கி எடுத்தால் தான் கரெக்டாக இருக்குமே. அடிக்கிற வெயிலில் தான் 1 மணி வெயில் கரெக்டாக கிளம்பிட்டோம். ஆல்ரெடியே நீ எல்லாம் கருப்பாக்குற, நீ வெயிலில் போயிட்டு இன்னும் என்ன கலரில் ஆக போகிறேன்னு தெரியல. இவன் வெள்ளையாக இருக்கிறான். போலாமா? தோணுலாமா? ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி வா வந்தப்போ என்ன ஏன் வெயிட் பண்ணுகிறேன்? வெயிலை பார்த்தா பயமா இருக்குதா? நம்மள பார்த்தா தான் வெயில் பயப்படும். இவ்வளவு வெயில் அடிச்சு உனக்கு சுத்துறான்லேன்னு. ஓகேவா? தரையில கால் வைக்க முடியல, எனக்கு நிஜமா போவே விருப்பமே இல்லை. ஏய் வா போலாம், வெயிலையும் போகணும். வெயில்னா வீட்லயே உட்காந்துன்னு இருக்கணும்னு பாக்குறியா? போலாம் வா. நான் வர வழியில வண்டி நிறுத்தி பிடிச்சுன்னுக்கிறேன். என்னது மோரா? வெயிலுக்கு முடியலையா? வெயிலு கிளம்பியே ஒரு 10 நிமிஷம் கூட அவளை இப்போதான் இங்கே வந்திருக்கேன். அதுக்குள்ள வழியில ஒரு பிரேக்கு. ஐயோ உங்களை கூப்பிட்டு வந்துட்டு நான் வழி ஃபுல்லாக நின்று போக முடியாது போல. போக வேண்டிய இடத்துக்கு ஒரு வழியா வெயிலெல்லாம் தாண்டி வந்துட்டோம். 655 உள்ள போய் பர்ச்சேசிங் போய் நம்ம தேடி செம்ம டைமாக போனோம் எடுக்கிறதுக்கு. ஒரு 2 ஹவர் 3 ஹவர் ஆகாது. மாட்டு குவிஞ்சு கிடக்காது. தேடி எடுக்க பார்த்து அதுக்குள்ள என்ன ஆக போறேன்னு பார்ப்போம். துண்டுலாம் எடுத்துன்னு வந்துட்டோம். எதுக்கு? இப்படி தொடக்கிறதுக்கு. அப்போ என்ன நடக்க போகுதுன்னு உள்ள போவோம். ஒரு தடவை வந்து எடுத்தோம், ஆனால் ரொம்ப தலைவலியே வந்துட்டு. அது எதுக்கு செட்டு தேடுறதுக்கு தேடணும். ஒரு 2 ஹவர் 3 ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் சூப்பராக எடுக்கலாம். ஆனால் அதுனா அதுக்காக வரணும். போலாமா? ட்ரெஸ் இருக்கா நிறையா? இது வந்து ரித்திக்கு. இது அவன் எவ்வளோ சைஸுக்கிறான், நீ எவ்வளோ சைஸ் எடுக்கிறான்? அவன் இது கூடமா தெரியாது உனக்கு? எங்கே கரெக்டாக இருக்குது? நீ வாங்கி மூடு. சின்ன சின்னதாக எடுத்துட்டு ஏன்னா பத்தாமல் போட போகுது. பெருசு சரியா இருக்குது. என்ன பொம்மை போட்டது? பிள்ளைங்க ட்ரெஸ் மாதிரி இருக்குது. பொம்மை ட்ரெஸ் கொஞ்சம் தேடணும் போல, நம்ம மெனக்கெட்டு தேடணும். ஜூஸ் குடிச்சு வந்துடலாமா? அது என்ன முன்னாடி அது தேடி எடு ஃபஸ்ட்டு போ. நிற்க முடியல, கை காலெல்லாம் வலிக்குது, இழுக்குது. வயசாகி கேள்வியா நீ? வயசான மாரி பண்ணீங்களா? நிற்க முடியல, கை வலிக்குது, மூச்சு வாங்குது. ஆனால் இன்னும் நான் ஒன்று கூட எனக்கு முடியல. 1/2 hour ஆயிடுச்சு. ஆனால் இது எப்போ தான் வயசான மாரி பேசினுக்கிறேன். அப்பா ரத்தனமும் கல்யாணம் பண்ணிட்டான் தானே வயசானதை போட்டு. கல்யாணம் பண்ணி வந்து துணி பொறுக்க விட்டேன். இல்லைடா ரோட்டில் பொறுக்கி இருந்திருப்பியா? அடுத்தண்ணா என்ன கல்யாணம் போடுறதா இங்கே வந்து பொறுக்கிற. இல்லைனா எங்கன்னா ரோட்லேயும் காட்டுலேயுமே அழிஞ்சுங்க வந்துருப்ப. ரோட்டில் பொறுக்கி வந்துருப்பேன். மாப்பிள்ளைய கடையில் என்ன யாருக்கு எத்தனைக்கிற துணிலாம்? நீ ட்ரெஸ்ஸு தம்பிக்கா? இவ்வளோ ட்ரெஸ்ஸை தம்பி போடுறான்? தனியாக தான் எடுத்துனுக்குறாங்க. எத்தனை நீ பில்லு போட்டுறியா போயிட்டு? கீர்த்தனாவே சீக்கிரமா எடுக்குது. நீ என்ன பண்றியா? இப்போ ட்ரெஸ் எடுக்க மட்டும் உங்க கூட வரக்கூடாது. நாங்கன்னா அங்கே ஃப்ரெண்டு கூட போயிடலாம். போயிருந்தோன்னா நாங்கள் மட்டும் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்போம். அப்போ என்ன கூட்டானுங்க படத்துக்கு போகலான்னு அவன் கூட வந்த மாதிரி நான் தெரியாத்தனமா வந்து மாட்டேன் உங்ககிட்ட. சரி வந்தா ட்ரிப்பு போகலாமா நம்ம? ஃபோனை ஸ்டார்ட் பண்ண ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறோம். ஃபோனே எடுக்க மாட்டோம். கூட யார் யார் வராங்களோ எல்லாரும் யாருக்கு ஃபோன் பண்ணாலும் நாங்கள் எடுக்கவே மாட்டோம். நான் கிளம்புறேன் ட்ரிப்புக்கு. அடுத்த வாரம் கூப்பிட்ருக்காங்க. நீ ட்ரிப்பு போயிட்டா வீட்டு வேலை யார் செய்வா? வீட்டு அதுக்கு தான் நாங்கள் ட்ரிப்பே போகிறோம். தலைவலிலேருந்து போதான் என்ன இது அவனை தூக்கின்னு போயினுக்கிறேன். ட்ரெஸ் எடுக்கல, அதனால இவனை தூக்கிடுவோம். இப்போ தான் ட்ரெஸ் எடுன்னு பார்த்துருந்தாங்கிறேன் நானும்.
வெளியே போடுறாமா நீ எட்டு பொருட்கள்லாம் வச்சு வெளியே போட்டான் அங்கே பாரு நீ எல்லாத்தையும் வெளியே போட்டுக்கிறான் அங்கே வெளியே போட்ட மாதிரி எடு அதெல்லாம் எடுத்து உள்ளே போடுவான் அங்கே பாரு வெளியே அங்கே பாரு வெளில கற்று உள்ளே போடுறான் உள்ளே கற்று வெளியே போடுறான் வெளியே கற்று உள்ளே வேற கூட எடுத்துக்கூடாது எடுத்துக்கூடாது வேற கூட தலையே ரொம்ப சுத்துது உள்ளரே அப்படியே எடுத்து ஒரு மாதிரி டயர்டாயிட்டான் எப்படி சொல்றது உள்ள ஒரு கும்பலா இருக்கா சைஸ் நம்ம கடையில போனா இதான் சைஸ்னு இருக்கும் இங்க எல்லாத்தையும் கும்பலா போட்டு தேடுவோம் தலை வலி ஆனாலும் இங்க ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி கலெக்ஷன் இல்ல இப்போ நம்ம இங்க முடிச்சிட்டோம்ல இப்போ இன்னொரு இடம் நான் கூட்டு போறேன் பாப்பா சைஸ் இடுப்பு ரொம்ப சின்னதுன்றதால கிடைக்கவும் மாட்டுதா நம்ம இன்னொரு இடத்துக்கு கூட்டு போறோம் இன்னொரு 655 இருக்கு அங்க போயிட்டு அங்க செக் பண்ணி பார்ப்போம் அங்க எப்படி இதுன்னு மறுபடியும் மீண்டும் தான் போக வேண்டியதான் வா விடுறதில்ல ஒன்று இன்னைக்கு எனக்கு தலை இப்படி பார்க்க முடியல வலிக்குது இருக்கட்டும் எனக்கு எப்படி வலிக்கும் அப்ப வீட்டுல சும்மா என்ன தொல்லை கொடுக்கும் போது அனுபவி ராஜா இருக்குதுடி அனுபவி உனக்கு இருக்குது பார்க்கலாமே ஃபைனலாக வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு வந்துட்டோம் இடத்துக்கு சாப்பிட்றதுக்கு இதுக்கு தானே வந்தேன் ட்ரெஸ் எடுத்து வந்திருப்ப நீ இது வாங்கி கொடுப்பாங்கன்னா வந்திருப்பேன் ட்ரெஸ்ஸு சும்மா சாப்பிட்றதுனா முன்னாடி வந்துடுவேன் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயமே சாப்பாடு சாப்பிட்டு தூங்கு சாப்பாடுக்கு எதுவாக இருந்தாலும் வேஸ்ட்டு புருஷனாக இருந்தாலும் சாப்பாடுக்கு அப்புறம் தான் ரெண்டு வாங்கிட்டு இருக்கா இதில் தானே அதில் ஒன்று வரியா சாப்பாட்டில் ஒன்று வச்சுக்க முடியாது அந்த யாராலையும் இல்லை ஃபர்ஸ்ட் ஆள் நீ தான் இருப்ப நம்ம ஒன்றும் அடுத்து ஒரு ஈட்டிங் சேலஞ்ச் வச்சிடலாமா கடைக்கு வந்து கேட்கும் போது ஜூஸ் வேணாம் தானே சொன்னேன் அது நாரவாய் இது நல்ல வாய் இதுதான் நாரவாய் அது நல்ல வாய் இதான் நல்ல வாய் அது நாரவாய் வேணான்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் வாங்கினது வந்து எனக்கு ஒன்று தீர்த்து நாங்கள் ஒன்று வாங்கணும் நாங்கள் கடைசியில் அதை ரெண்டுத்தையும் நீ தான் சாப்பிட்டுனுக்கிறீ எங்களுக்கு இல்லாமல் சரிதா எதுக்கு வெட்டி பந்தா காட்டினுக்கிற வேணாம்னு சொல்லு இல்லைன்னா மட்டும் அப்படியே பளபளன்னு ஜொலிப்பல்ல வாங்கின ஜூஸை ஃபுல்லாக எங்களுக்கு வாங்கினா நீ குடிச்சு போட்டு இதில் வேற இது பண்ணினுக்கிற ஜூஸ் வேணாம் எனக்கு வேணாம் எனக்கு எதுவுமே வேணாம் சீன் போடுற வேற இப்போ இன்னொரு ஜூஸ் சொன்னா கூட குடிப்ப போல நீ குடிப்பதானே எல்லாமே ஏய் ஏய் இது யாருக்கு திரும்ப வாங்கி கொடுத்தான் ரித்திக்கு வாங்கி கொடுத்தான் நான் அவன் ஏதோ சும்மா இருக்கானே அவனுக்கு கடைசியில் நீ ஸ்டாவை கொடுத்துட்டு அந்த கோணையும் நீயே பிடிங்கி சாப்பிட்டுங்கிற கீழே கண்டது சாப்பிட்டியா அவனுக்கு வாங்கி கொடுத்தா அந்த குழந்தைக்கு வாங்கி கொடுக்கணும் பிடிங்கி சாப்பிட்டு போயிடுற ஆமா பின்ன இவனுக்கு தானே வாங்கி கொடுத்தான் ரித்திக்கு வாங்கி கொடுத்தான் நான் அதை ரித்திக் பாரு இப்ப அவன் பாரு ஸ்டாவை கஷ்டம் சாப்பிடவே கூடாது அப்ப எதுக்கு வாங்கி கொடுக்க சொன்ன நீ தான் அவனுக்கு வாங்கி கொடுக்க சொன்ன எனக்கு தான் வாங்க சொன்னேன் ஐயோ இதெல்லாம் நான் எங்க போய் சொல்றது என்ன பண்றதுனே தெரியலையே வேணும்னா கேட்டு வாங்கி சாப்பிடு அவனுக்கு இவனுக்குன்னு சொல்லி வாங்கி சாப்பிட்டுக்கிற கேட்டா கௌரவம் போயிடும் இந்த கௌரவம் வேலைக்கு ஜூஸை குடிச்சிட்டேன் அடுத்து எங்க போலாம் ட்ரெஸ் இன்னும் கடை சொன்னாங்க தானே அடுத்து வந்து பேக்கரி போயிட்டு என்ன ட்ரெஸ் எடுக்கிற ஐடியாலே இல்லையா அடுத்து பேக்கரி ஜூஸ் இதுலேயே தான் இருக்க வெயில தான் கூப்பிட்டு வந்தான் நானும் சாப்பிட்றதுக்கு கூட்டின்னு வரலையே ட்ரெஸ் எடுக்க தானே கூப்பிட்டு வரேன்ட்டு வந்தான் நீ என்ன பழி வாங்க வெயில கூட்டிட்டு வந்த நான் உன்னை பழி வாங்குறதுக்கு வாங்கி சாப்பிடுறேன் மக்களே பாருங்க நான் பழி வாங்க அவளை என்ன ட்ரெஸ் தேட விட்டு நம்ம இது பண்ணலான்னு பார்த்தா நமக்கு செலவு வச்சுனுங்கிறா ஜூஸை வாங்கி கொடு பேக்கரி கூட்டம் போகணும் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் ஃப்ரெண்டு கூட போயிருந்தாலே அங்கே ஏன்னா உட்காந்து பேசிட்டு வந்துருப்போம் நாங்கள் டீ மட்டும் குடிச்சிட்டு வந்துருப்போம் இந்த கூப்பிட்டு வந்து மனைவினா சும்மா இல்லைங்க மனைவி தெரியாம கல்யாணம் மட்டும் நான் படுற அவஸ்தை கிடையாது சரி வாங்க போவோம் வேற வழி என்ன பண்றது தலையெடுத்து போகலாம் என்ன வந்து வாங்குறப்பா பீஸாவா ஸ்டஃபிங் பண்ணுவாங்க சூப்பராக இருக்கு பார்க்க அப்புறம் இது ஒன்று போதும் ஆமாம் வெஜ் தான் எல்லாமே வெஜ் தான் பீஸாவா அது வாங்கிட்டு போல எப்படியா வெற்றி ஏய்
எப்படியாவது கூட்டு வந்து வாங்கி சாப்பிட்றீங்க என்ன ஏமாத்தி வாங்கி சாப்பிட்டா தலைவலி வந்துடுமா என்ன பண்ணுறது? ஐயோ பார்த்து சுடுது. பொறுமையாக சொல்ல மாட்டோம், பிடிக்க மாட்டோம் யாரும் வந்து. நீ தான் ஃபுல்லாக சாப்பிடு, நாங்கள் வரமாட்டோம். சரியா? நாங்கள் வரமாட்டோம், நீ சாப்பிடு ஃபுல்லாக பொறுமையா. நாங்கள் யாரும் வந்து பிடிங்கி சாப்பிட மாட்டோம். அவ்வளோ வச்சு சாப்பிட்ற. செம்ம சூப்பராக இருக்கும். பீஸா ஆனால் இது 60 ரூபாய் தான். பாருங்க, சொன்னால் நம்பவே மாட்டீங்க. 60 ரூபாய் தான் வெஜ் பீஸா. கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாகுது. செம்ம ஸ்பைசி, நல்லா காரமாக சூப்பராக இருக்குது. நிஜமாக சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பன்னு, பீஸா, சமோசாவா மை ஃபேவரட். வேற லெவலு. நீ நாள் வந்து உனக்கு வேற லெவலில் போயிது போலையா? நல்லா அடுத்த நேரம் அந்த இன்னொரு கடைக்கு போயிட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போயிடலாம். மக்களே, இதுங்க வந்து இன்னொரு 555 வரதா சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அங்கே தான் வந்தோம். ஆனால் அங்கேயும் தேடி பார்த்துட்டு கிடைக்கல. அதனால் நம்ம வந்து இப்போ ஸ்டாக் இல்லையா, அதனால் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் வந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? பை 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 பை.